Welcome student, I am Ganesan. So இப்போ இந்த sum பார்ப்போம். Differential equation. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா find the general solution of differential equation அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square plus 1 into dy by dx plus 2xy is equal to root of x square plus 4. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த மெத்தடுன்னு சொல்லிட்டு. இதுல கண்டிப்பா நீங்க வேரியபிள் செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் மாடல் வருமானா இது ஹோமோஜீனியஸும் கிடையாது. ஸோ அப்போ இது லீனியர் டைப்பு கன்வெர்ட் பண்ணணும்னா நான் முதல்ல நம்மளுக்கு லீனியர் டைப்ல என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. dy by dx plus py ஈக்குவல் டு q இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அப்படின்னா dy by dx பக்கத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இங்க dy by dx பக்கத்துல என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். அப்போ அதால நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா dy by dx, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடும். பிளஸ் இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா 2xy by எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ இப்போ இதை நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. என்னது dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஆன் கம்பேரிங் திஸ் ஈக்குவேஷன் நம்மள எது p எது qன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி p ஐடென்டிஃபை பண்ணணும்னா pன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, y பக்கத்துல என்ன இருக்கோ அதான் p. அப்ப இங்க y பக்கத்துல என்ன இருக்குன்னா 2x by எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். அதே மாதிரி qன்றது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அப்ப இங்க q என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ பியும் கியூவும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஐஎஃப். ஐஎஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இ பவர் இன்டகிரல் பியோட வேல்யூ வந்து 2x பை ஒன் பிளஸ் எக்ஸ், சாரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேஷன்ல ஆல்ரெடி இந்த மாதிரி படிச்சிருக்கோம். என்னன்னா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அது நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் டினாமினேட்டர் இஸ் நியூமரேட்டர். அப்போ இன்டகிரேஷன் படி அது எப்படி இதெல்லாம் லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். இப்போ ஈக்கு லாக் கேன்சல் ஆயிடும் லாக் ப்ராப்பர்ட்டி படி. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மட்டும்தான் வரும். இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரி, இன்டகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் ஃபார்ம்ல எழுத போறோம். ஸோ சொல்யூஷன் ஃபார்ம்ல எழுதிக்கங்க. டைப் ஒன்னுக்கான சொல்யூஷன் ஃபார்முலா y இன்ட்டு, அதாவது ஜெனரல் சொல்யூஷன் வந்து y இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் இன்ட்டு dx. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ y இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் q. qன்றது இப்போ நம்ம அங்க எழுதியிருக்கோம் பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர். இன்டகிரல் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதுல பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுக்கு இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போறேன். மிச்சம் என்ன இருக்குன்னா இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர், ஃபோர் வந்து டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை எப்படி இன்டகிரல் பண்றதுக்கு, இதை இன்டகிரல் பண்றதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு இன்டகிரல் ஃபார்முலா இருக்கு. அது தெரிஞ்சாதான் இதை இன்டகிரல் பண்ண முடியும். ஃபார்முலா வந்து எக்ஸ் பை டூ இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ஏவோட வேல்யூ டூ, அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இதோட இன்டர்வல் ஃபார்முலா எக்ஸ் பை டூ இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ன்றது ஃபோர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ, ஏ ஸ்கொயர்ன்றது ஃபோர், ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ன்றது ஃபோர் பிளஸ் சி. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுல வந்து இந்த டூவை கேன்சல் பண்ணிட்டு மிச்சத்தை எழுதிடுங்க. ஸோ y இன்ட்டு
x square plus 1 is equal to x by 2 into root of x square plus 4 plus 4 by 2 cancel பண்ணீங்கன்னா 2 into log of x plus root of x square plus 4 plus c. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஜெனரல் சொல்யூஷன். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.